வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு சிக்கன் ஸ்டிர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 2 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். 2 சிக்கன் பிரஸ்ட் ஃபில்லட் இல்லைன்னா ஒரு 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் பீஸ், தலா அரை டீஸ்பூன் உப்பு, அஜினோமோட்டோ, மிளகு பொடி, சில்லி ஃபிளேக்ஸ் அதாவது நொறுக்குன காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்குன இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்குன பூண்டு, 1 கேப்சிகம் அதாவது கொடமிளகா இந்த மாதிரி 1 இன்ச் நீளத்துல மெலிசா வெட்டி வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு 3 கலர்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கலர்லையும் 3ல 1 யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரே கலர் யூஸ் பண்றதா இருந்தா ஒன்னே ஒன்று யூஸ் பண்ணா போதும். இது வந்து கிட்டத்தட்ட 1 கொடமிளகா அளவு தான் 3 கலர்ல வச்சிருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும்னு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் வெட்டி வச்சிருக்கேன் நீலவாக்குல. கொஞ்சம் சோயா சாஸும் சில்லி சாஸும். முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சுட்டு இதுல நம்ம வச்சிருக்கிற 2 சிக்கன் பிரஸ்ட் பீஸையும் இதுல போட்டுக்க போறோம். நீங்க வந்து சிக்கன் ஃபில்லட்ஸ் அதாவது போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்றதா இருந்தா அதையும் இந்த மாதிரியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து மறுபடியும் கொதி வந்து ஒரு 4-5 நிமிஷம் அது கொதிச்சு அந்த பிங்க் கலர்லாம் கம்ப்ளீட்டா வெள்ளையா மாறி அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்த உடனே அதை வந்து நீங்க வெளியில எடுத்துடலாம். இந்த வேக வச்ச தண்ணி நமக்கு தேவைப்படாது. ஆனா நீங்க அதுல ஒரு சூப் பண்றதுக்கோ அல்ல வேற ஏதாவது கறியில ஊத்துறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச சிக்கனை நம்ம வந்து ஒரு கட்டிங் போர்ட்ல வச்சு அந்த கொடமிளகா வெங்காயம் 1 இன்ச் நீளத்துக்கு வெட்டியிருக்கோம் இல்லையா, அதே சைஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரி 1 இன்ச் நீளத்துல இந்த மாதிரி வெட்டிக்க போறோம். உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குது. ரொம்ப வீதியா இருந்தா இப்படி 2ஆ வெட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கன் பீஸையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்க போறோம். அடுத்து ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா காஞ்ச உடனே நம்ம பொடியா நறுக்கி வச்சிருந்த 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு இதை போட்டு ஒரு 1.5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த பச்சை வாடை போய் அது நல்லா பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதெல்லாம் ரொம்ப பெரிய சைஸ் வெங்காயமா இருந்தா 1 போதும். அது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருந்த கொடமிளகா கேப்சிகம் அதையும் சேர்த்துக்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு கலர்ல சேர்த்தாலும் சரி, அல்லனா கொஞ்சம் கலர்ஃபுல்லா 3 கலர்லயும் சேர்த்தாலும் சரி. இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்க போறோம். ஏன்னா சிக்கன் ஏற்கனவே வேக வச்சாச்சு. சிக்கனை வந்து கடைசி ஸ்டெப்ல சேர்த்தோம்னா அதோட முடிஞ்சுது. அதனால உங்களுக்கு காய் வந்து எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு முதலையே வேக வச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் வதக்கின அப்புறம் இப்படி சாஃப்டா இருக்கு. ஆனா ரொம்ப வெந்து தண்ணி ஊத்தி வேகாதீங்க, வதக்குங்க. அப்பதான் கொஞ்சம் அது நறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது கூட நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் சோயா சாஸும் ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸும் சேர்த்துக்க போறோம். சில்லி சாஸ் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாவோ ஜாஸ்தியாவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிச்ச பொடி எல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா, அரை டீஸ்பூன் உப்பு, அஜினோமோட்டோ, மிளகு பொடி, சில்லி ஃபிளேக்ஸ் அதாவது காஞ்ச மிளகா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் நல்லா கொடுத்துட்டு கடைசியா நம்ம வேக வச்சிருக்கிற சிக்கனை இதுல போட்டு பெரட்டி எடுக்க வேண்டியதுதான். இது முடிச்சுட்டா சிக்கன் ஸ்டிர் ஃப்ரை தயார். இது வந்து எதுவுமே இல்லாம அப்படியே ஒரு மெயின் கோர்ஸா சாப்பிடலாம். டயட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா சிக்கன் நம்ம வறுக்கல, வேக வச்சிருக்கோம், எண்ணெய் ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அப்படியே சாப்பிட்டா நிறைய வெஜிடபிள்ஸும் இருக்குது. அதனால நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். அதே நேரம் டயட்டுக்கும் ரொம்ப நல்லது. இதுல வந்து நீங்க கூடுதலா வேற கொஞ்சம் மஷ்ரூமோ அல்லனா கேபேஜோ வேற ஏதாவது காய்கறிகள் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பேசிக்கான ஒரு சிக்கன் ஸ்டிர் ஃப்ரை. இதுல உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை வந்து ஜாஸ்தியா சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்பெஷலா சொல்லிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு இஞ்சி வாசனை நல்லா பிடிக்கும், ஜிஞ்சர் சிக்கன் ஸ்டிர் ஃப்ரை வேணும்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சியை போட்டு வறுத்தீங்கன்னா இந்த இஞ்சியோட வாசனை தூக்கலா தெரியும். அதே இது கார்லிக் சிக்கன் ஸ்டிர் ஃப்ரை வேணும்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டை சேர்த்துக்கோங்க. பெப்பர் சிக்கன் ஸ்டிர் ஃப்ரை வேணும்னா கூட ஒரு டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. சில்லி சிக்கன் ஸ்டிர் ஃப்ரை வேணும்னா ஒரு டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸை அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பெப்பரை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்போ காரம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.